கருவேப்பிலை குழம்பு தான் செஞ்சிருக்கிறோம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். முடி கொட்டுறவங்களுக்கு கூட இது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த குழம்பு. வாங்க இன்னைக்கு பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம முதல்ல வந்து கருவேப்பிலையை வறுத்துடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது இப்போ வறுத்துடலாம். கருவேப்பிலை வறுக்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். கருவேப்பிலையை நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வறுபடுறதுக்கு. கருவேப்பிலை